Hello everyone, welcome back to my channel. நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னா ஸ்ரீ கைலாசலிங்க பர்வதவர்த்தினி தபோவனம் சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா கோடிலிங்கம் இருக்கக்கூடிய கோவில். அதாவது வந்து கோடிலிங்கம் அப்படின்னா ஒரு கோடி லிங்கம் இங்கே இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதை வந்து ஃபஸ்ட்டு நான் கிளியர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கோடி லிங்கம் வந்து இந்த ஒரு இடத்துல வந்து வைக்கிறதுக்கான எய்ம் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் வந்து லட்சக்கணக்கான லிங்கங்கள் வந்து இங்கே ஏற்கனவே வந்து சேர்ந்துருச்சு. இது யார் வேணாலும் நீங்கள் வந்து லிங்கங்களை வந்து கொண்டு வந்து கொடுத்து இங்கே பிரதிஷ்டை பண்ணி உங்களுடைய குடும்பத்துக்கு ஐஸ்வர்யங்களை வந்து சேர்த்துக்கலாம், சகல செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோயிலுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். கம்பம் பக்கத்தில் சுருளி அப்படின்ற ஒரு ஃபால்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சுருளி ஃபால்ஸுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடிலிங்கம் தபோவனம் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ வந்து நம்ம அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ வந்து நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இந்த கோடிலிங்கம் வந்து எப்படி இருக்குது, எவ்வளோ லிங்கங்கள் வந்து இங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா எத்தனை லிங்கங்கள் இருக்குது அப்படின்றத வந்து எண்ணக்கூடாது. முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. அதை கணக்கெடுப்பது வந்து ரொம்ப பெரிய தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கோயிலுக்குள்ளே போயிட்டு இந்த கோடி லிங்கத்தை வந்து தரிசனம் பண்ணலாம். அதற்கு முன்னால் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய கிஃப்டாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. இப்போ நீங்கள் கீழேருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லிங்கங்கள் தான். ஒவ்வொரு லிங்கமும் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டு இங்கே வந்து வைக்கப்பட்டிருக்கு. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். கோடிலிங்க தபோவனத்தில் பிரதிஷ்டை வந்து நடைபெறுகிறது. இங்கே லட்சத்துக்கு மேல் லிங்கங்கள் வந்து பிரதிஷ்டையாகி உள்ளது. நீங்களும் வந்து கோடிலிங்கத்தில் பிரதிஷ்டை செய்து சகல செல்வங்களும் பெற்று நலமோடு வாழுங்கள்னு போட்டிருக்காங்க. சரி, ஏதாவது லிங்கம் கொண்டு வந்து இங்கே சாமிகிட்ட வச்சு பிரதிஷ்டை பண்ணி நீங்களும் வந்து அருள் பெறலாம். இது வந்து இப்போ கீழே இருந்து நிறைய சிலைகள் வச்சுருக்காங்க. இதை நம்ம பார்த்துட்ருக்கோம். மேலே போய் பெரிய உருவத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த சுருளிமலை கோடிலிங்க தபோவனத்தில் 72 அடி உயரத்தில் வந்து ஒரு தியான லிங்கம் இருக்குது. அதாவது ஆசியாவிலேயே சிவலிங்கமான உருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே அதிகமான உயரம் வந்து இங்கே தான் அமைஞ்சிருக்கு. 72 அடி உயரத்தில் ஒரு தியான லிங்கம் வந்து அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 5,25,00,000 ரூபா செலவு பண்ணி இந்த சிவலிங்கத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது வந்து ஒரு 3 மாடியாக வந்து பிரிச்சிருக்காங்க. கீழ் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா சார்ஜ் வந்து அவங்க பண்ணுறாங்க. நீங்கள் ஃபோனெல்லாம் வச்சுட்டு அங்கே சப்மிட் பண்ணிவிட்டு 50 ரூபா நீங்கள் கட்டி அந்த சிவலிங்கத்துக்கு உள்ளே நீங்கள் போகலாம். அதில் வந்து படியேறி போகிற மாதிரியான ஒரு அமைப்பு கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதாவது உள்ளே போய் பார்க்குறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அந்த சிவலிங்கம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் காமிக்கிறேன். அதில் வந்து 3 மாடியில் ஃபஸ்ட்டு கீழ் பாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமுக கணபதி வந்து பெரிய உருவத்தில் வந்து நின்றுட்டுருக்கிற மாதிரியான ஒரு சிலை வந்து அங்கே இருக்கும். அதற்கு பின்னாடியே பிரம்மாவும் சரஸ்வதியும் இருக்கிற மாதிரியான ஒரு சிலை வச்சுருப்பாங்க. அடுத்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து லட்சுமி நாராயணர், அதாவது வந்து விஷ்ணு பெருமான் வந்து அந்த பாம்பு மேலே படுத்திருப்பார் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு சிலை வந்து வச்சுருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பெயிண்டிங் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அதையும் தாண்டி 3வது மேல் மாடிக்கு நம்ம போனோம் அப்படின்னா சிவபெருமான் வந்து கைலாயத்தில் திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய காட்சியும் வந்து அங்கே வந்து சிலைகளாக செதுக்கி வச்சுருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம கீழே நின்று பார்ப்போம், மேலே அண்ணாந்து பார்க்கும் பொழுது அவங்க வானத்தில் நின்றுட்டுருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும். உண்மையிலேயே வந்து நம்ம சாமியை தரிசனம் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து அங்கே இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் ஒரு 50 ரூபாயை பார்க்காம கண்டிப்பாக மேலே போய் இதை வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். உள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா ரொம்ப அமைதியாக இருக்கணும். ஓம் நமச்சிவாயான்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நீங்கள் வந்து பாராயணம் செஞ்சுட்டு சாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய இந்த இடத்த பார்த்ததற்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா
சிவலிங்கம் வந்து மேலே வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம பக்கத்துலேயே பார்க்கலாம். அங்கே இருந்து பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து சுருளி ஃபால்ஸ் வந்து கிளியராக வந்து நம்மளுக்கு விசிபிள் ஆகும். அது வந்து நம்ம பார்க்குறது அழகு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மலைகள், அந்த இயற்கையான ஒரு சூழல் வந்து நம்ம வந்து அனுபவித்து ரசிக்க முடியும். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த கோடிலிங்கம் கோவிலில் நீங்களும் வந்து ஒரு லிங்கத்தை வந்து கொடுக்கணும், நீங்களும் வந்து ஒரு லிங்கத்தை வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வைக்கலாம். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு என்ன விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குதோ அதை வந்து மனசார வந்து இந்த கோயிலில் வேண்டிட்டு, அது நடந்த பிறகு நீங்கள் வந்து ஒரு லிங்கத்தை வைக்கிறதுக்கு உண்டான பேமெண்ட்டை இந்த கோயிலில் நீங்கள் கொடுத்துடணும். அது மினிமம் வந்து அவங்க எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா 5000 ருபீஸ் சொல்கிறாங்க. 5000 ரூபாய் வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பேரில் ஒரு சிலை வந்து அங்கே வைப்பாங்க. ஒரு லிங்கத்தை அங்கே வச்சு டெய்லியுமே வந்து அதுக்கு வந்து பூஜைகளும் நடக்கும். அதனால் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் வந்து இந்த சிவலிங்கத்துக்கு வந்து பூஜைகள் நடந்துகிட்ருக்கும். வேறு எந்த கோயில்லையும் இந்த மாதிரியான ஒரு விசேஷம் கிடையாது. ஆனால் இந்த கோவில் வந்து ரொம்பவே விசேஷமான ஒரு இதாக இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது வேண்டுதல் இருந்தது அப்படின்னா இந்த கோவிலில் வந்து வேண்டிட்டு அது நடந்த பிறகு ஒரு 5000 ரூபாய் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லிங்கத்தை வச்சு அவங்க வழிபாடு செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வழிபாடு செய்கிற விதமே வந்து டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது. ஸோ நேரில் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். அடுத்து வந்து இந்த கோவிலில் ஒரு பெரிய சிவலிங்கத்தில் வந்து சின்ன சின்ன லிங்கத்தாலேயே வந்து அந்த பெரிய சிவலிங்கத்தை செஞ்சுருக்காங்க. 1008 சின்ன சிவலிங்கங்களை வச்சு ஒரு பெரிய சிவலிங்கம் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதையும் வந்து இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன், அதையும் பாருங்கள். பெரிய நடராஜர் சிலையும் இருக்குது, அதுவும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய எல்லா சிலைகளும் வந்து ரொம்ப நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க. சுருளிக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படின்னு சொல்கிற மாதிரி சுருளி ஃபால்ஸுக்கு போயிட்டு ஒரு குளியலை போட்டு ரிட்டர்ன் வர வழியில் ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடிலிங்கத்துக்கு போகக்கூடிய வழி, அது வழியே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த கோடிலிங்கத்தை பார்த்து நீங்கள் தரிசனம் பண்ணலாம். உலகிலேயே அதாவது ஆசியாவிலேயே சிவலிங்கம் வந்து மிக உயரமானது இங்கே தான் இருக்குது. 72 அடி உயரத்தில் பெரிய சிவலிங்கம் இங்கே தான் அமைஞ்சிருக்கு. அதனால் ஒரு தடவை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்டாக இருக்கும் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. இது போன்ற வேறொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது VJ மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். நன்றி, வணக்கம்.